ஹலோ கைஸ்லாம், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட் 8 தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோட் 7th எபிசோட் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அந்த கதையோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து புரியுங்க. இந்த வீடியோ போட்டு கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, சுச்சுவேஷனும் கரெக்டாக போயிருக்கு. ஃபைனலி ஐ திங்க் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு 2 வீக்ஸ் கழிச்சு இந்த வீடியோ போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து என்ன நல்லா பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து லைக் போட்டு இந்த வீடியோ கொடுப்பேங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு வந்து வீடியோ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அசாசின், ஸோ அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல நின்று இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபைட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பைக்கும் ஹீரோனுக்குள்ள. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பையோ ஹீரோ மாற்றி 2 பேரும் அவனுக்கு பஞ்சை வச்சு வந்து விட்டு அம்மா மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஹேண்ட் ஹைட் ஃபைட் பண்ண பவர் கொடுத்துட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கா, உன்னால் கண்டிப்பாக கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்னி அட்டாக் பண்ணால் அது ஹீரோ என்ன தான் தடுத்தாலும் அவன் கையில் 3 கீரல். ஸோ ஹீரோ இன்ஸ்டன்ட் அவன் அதே இடத்துல வந்து 1 ஸ்ட்ரிங் அட்டாக் மூலியமாக கொண்டுருவான். ஹீரோ வந்து சொல்கிறான், ஸோ என்னோட மிட் கிரேட் ஸ்பிரிச்சுவல் அவனோட குயிக் டிஃபென்ஸை கண்டிப்பாக வந்து ஒட்டச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே சேர்த்து போகிறான். ஸோ இந்த பொண்ணு சொல்லுது, ஸோ இதுதான் மீட்டியா, கண்டிப்பாக அவனால் முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்த வந்து காட்ட முடியாங்க. அதில் ஸ்கைநெட் ஆர்கனைசேஷனோட லீடர் இந்த இடத்துல இருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தா 2 எல்லோரும் பேசிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ லீடரை வந்து பார்க்க போகணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கைநெட் அசாசின் ஆர்கனைசேஷன் வந்து இவங்களும் போய்ட்டு வந்து லீடருக்கு வணக்கங்கள். ஸோ அந்த ஸ்பை வந்து கொண்டாச்சு. யார் கொண்டு வந்து கேட்டால் ஒரு சில்வர் கிரேட் அசாசின். சில்வர் கிரேட் அப்படின்ட்டு அவருக்கு சரியான ஷோக்கு. அவர் நாங்கள் இப்போ வந்து கோல்டு கிரேடுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டோம், ஆனால் அவருக்கு சரியான இன்ஜுரி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இதை கேட்ட இவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பையனை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. ஐயோ எங்கடா இருக்கும், இப்போ தான் தெரியுது அது நம்ம டீக்விங் அரசர் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பையனை வச்சு கவலைப்படுறதோட அதோட அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சூயம் பேசுறது ஜாங் கத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து குப்பைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து அவன் வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் பேர், அவன் வந்து எப்பறம் இறந்தான். அந்த ட்வீக்கிங் வந்து ரொம்பவுமே தந்திரமாக செயல்பட்டுருக்கான். ஸோ ஸ்கைநெட்டை வந்து எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டான். அந்த ஸ்கைநெட் எனக்கு சண்டை வர மாதிரி பண்ணிட்டான்ல. சரி ஓகே, இதுக்கு ஒரே வழி, அவனை கூப்பிடுங்க, ஈஃபெங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சீன் ஈஃபெங் ரிப்போர்ட் பண்ணுறான். ஸோ அரசர் ஜாங் அரசருக்கு வணக்கங்கள். ஸோ டிராகன் பாடியோட வந்து கமாண்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஈஃபேங் உனக்காக நான் ஒரு வேலை வச்சுட்ருக்கேன். ஸோ நீ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒருத்தன் வந்து சொன்னல ஜூசான், அவன் வந்து ஸ்பாட் டூத் டைகர், அதுக்கு பதிலாக வந்து என்கிட்ட இருக்கிற ஸோ அந்த டைகிராமை கேட்குறான்ட்டு என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு காஸ்மிக் டிரான்ஸ் டயக்ராமை பற்றி நான் அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த இதில் அவன் கேட்பான், ஆனால் அரசு நீங்கள் வந்து இந்த டீலுக்கு வேணாமே சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வேணான்னு சொன்னதான், ஏன்னா வந்து வரலாற்று எத்தனையோ பேர் 3 காஸ்மிக் டயக்ராமுக்கு ஒன்று நான் சேர்த்தாலும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ என்கிட்ட இது யூஸில் இருக்கிறத விட அதுபோல் அந்த ஸ்வாட் டூத் அந்த ஒரு டைகர் எனக்கு வேணும். அதுலேருந்து 16 செலஸ்டியல் வெப்பன் எனக்கு வேணும். நீ ஒன்று குறைஞ்சாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. சரி அப்படின்ட்டு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வார் தொடங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வார்னா அது இந்த டீக்கு அவனுக்கு எது தானே ஆமாடா நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த டீக்கும் கிட்ட வார் எடுக்கும். அவன் மொத்த பேர் நம்ம எடுத்துக்கிறோம். சரி சார் நீங்கள் கவலையப்படாதீங்க, என்ன தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிற இடம் அந்த வீக்கிங் எல்லையில் வந்துடலாம், நான் பாதுகாப்பாக இதை முடிச்சு தரேன் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறந்துடாதரா, இது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் விண்கல் அதனோட சக்தியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒட்டம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிருக்க விஷயத்தில். ஸோ ஹீலான ஒட்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதோட வந்து டீப்பான இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து ஹீல் ஆச்சு. உண்மையிலே இப்போ ஒரு பயங்கரமான சேப்பில் வந்து கே அப்படின்ற மாதிரி இந்த கத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. சரி இந்த காஸ்மிக் டேம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காஸ்மிக் டேம் இதில் இருக்கிற மர்மம் வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கு என்ன இருக்குன்னு சத்தியமாக ஒன்றுமே புரியலடா, எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஒருவேளை இருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேபரை வந்து கேட்க சொல்லிருக்கேன். ஓ இதில் இருக்கிறத அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறியாடா சேபர், சரி ஓகே நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். ஹீரோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற சேபருக்கும் சரியான டென்ஷன் இந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ சேபர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஃபன் பண்ணிருக்கான், டென்ஷன் ஒரு அட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான், சரி ஓகே கொஞ்சம் சீரியஸாக பண்ண சொல்கிறியாடா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேனா சரி ஓகே ஹீரோவும் இந்த இடத்துல அந்த டைகிராமை வந்து சீரியஸாக இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஹீரோ சுற்றி வந்து வித்தியாசமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா கேத்ராக ஹீரோ நிற்கிறான். ஸோ இந்த எனர்ஜி ரொம்ப பியூராக இருக்குது. அது இல்லாமல் இது எப்படி வந்து ஒரு ஃபீல்டு மாதிரி வந்து எனக்குள்ள கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சேர்ற எனர்ஜி எல்லாமே இந்த டேன்டைல் விட்டு எலும்புகளால் சதிகளால் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த எனர்ஜி டேரெக்டாக என்னோட உடம்புகளை போது அது மட்டும் இல்லாமல் முழுசாகவே அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பார்க் மாதிரி எனர்ஜி ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ இன்னுமே
அப்படியே வந்து அதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே வந்து ஹீரோ பயிற்சி பண்ணுறது நெக்ஸ்ட்டில் விடிஞ்சிருது. ஹீரோ நினைக்கிறான் இதுக்குள்ள மரணத்தை கண்டுபிடிச்சினா இல்லையாங்கிறது எனக்கு பற்றி முடியாது இல்லை, ஆனால் அதில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னோட பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க அப்பா பார்க்க போயிட்டு இருக்கான். ஸோ வந்து அப்பா சொல்லியிருந்தாருல நம்மளோட இன்னர் ஸ்டேஜை மட்டும் ஆப்டின் பண்ணிட்டு அப்படின்னா அவரோட பிளானில் ஒரு பகுதியை வந்து நான் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி முறையாக இன்னர் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக அதில் பறந்து போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரேட் பண்ணுற இடத்தான் காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜூ ஜான் அவனும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த இம்பீரியல் அந்த ட்ராகன் ஆரம்பிக்கேன் இந்த ட்ராகன் ஆரம்பியாக வந்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல ஈஃபெங் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி, நீங்கள் கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவேன், அதில் எந்த மாற்றம் இல்லைன்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டூத் டயக்ராமை வந்து அந்த டைகரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருக்கேன். ரொம்பவுமே சிறப்பு அப்படின்ட்டு இந்த இடத்துல வச்சு பண்ணுறேன். சரி ஓகே நாங்களுமே எங்கள் கூட்ஸ் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸோ ராயல் ஃபேமிலி மேலே நான் வந்து சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்கள் வார்த்தை மேலே எனக்கு ரொம்ப நடுறேன். சரி ஓகே டீல் முடிச்சு அதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு ட்ராகன் ஆரம்பிச்சு அதாவது திடீர்னு பாய்சன் கேஸ் சொல்லிருக்கு. திடீர்னு இவனுக்கு 2 பேருமே இப்போ தான் ஷீல்டு போட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற பண்ணதில்ல. ஸோ யாராவது இந்த மாதிரி வந்து பயங்கரமான இம்பீரியல் விஷயத்தை தலையிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா நம்ம கிராண்ட்பா லியான் கேஸ் அவர் வந்து புரிஞ்சு இருந்திருக்கா. பின்னாடி வந்து ஜூசான்னு சொல்லிட்டு கவலைப்படாத நீ இந்த இடத்துல செத்துரு ரொம்ப கதறாது அப்படின்னு சொல்லிட்டு சார் அந்த விஷயம் மன்னிச்சுட்டு பின்னாடி வந்து 2 பிளாக் எழுதி பார்த்தா கண்ணு வைக்கிற நேரத்தில் அவனை பார்த்தா கத்தியத்து குத்தி போட்டிருக்கா. அவனு சொல்லிட்டு இருக்கா டேய் கிழவா எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து எங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது எங்கள் ட்ராகன் ஆர்மி ரொம்பவே பவர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கா. பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பிளாக் எழுதும் போட்டு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் இருக்கிற இம்பீரியல் ட்ராகன் தெரிச்சிருக்கு. திடீர்னு எங்கிருந்தோ வந்து 2 நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 பிளாக் கலர் ஒரு எழுற பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல நெத்திலே குத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் யூ குவிங் யூ அப்படின்ட்டு இதை பார்த்தோன்னே வந்து இந்த இடத்துல அவனும் அப்பானும் ஈஃபெங்கும் ஸோ அந்த சீனில் தாத்தா பக்கம் நீர் போன நீடில் அவர் ஆடுறத பிடிச்சிட்டு ஈக்வெங் யூ அப்படின்ட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டு இதை பார்த்தோன்னே ஹே இல்லையா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ லாஸ்ட்டாக இருந்தப்பவே அதே மாதிரி எல்லாமே அழகாக இருக்கே, நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன், அவங்க ஆளுங்களை ஒருத்தனை தானே கொல்ல போகிறேன், நீ அவங்க ஆளுங்க நிறைய பேர் கொண்டுட்ட இல்லைன்ட்டு அந்த இதில் பிளாக் கலர் அந்த இடத்துல கொண்டு போட இதை பார்த்த ஒன்று 160 வருஷமாச்சு உன்னா பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஆமாம் அந்த டைமில் நீ ரொம்பவுமே வீக்காக இருந்தில்ல இந்த லாஸ்ட் பேட்டில். ஸோ தான் மனைவி அப்புறம் வந்து தான் ஒய்ஃப் 2 பேரையும் காப்பாற்ற முடியாத வீக்கான குப்பை அன்னைக்கு மட்டும் டீக்விங் மட்டும் இல்லை அப்படின்னா நீ அதே இடத்துல செத்துருப்பேன் ஓடிட்டு இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக உன்னால் ஓட முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல உன்னை நான் கொன்றுவேன், உன்னால எங்கேயுமே ஓட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல உடனே தாத்தது ஓட போகிறேன்னா நானா உனக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், கட்டாச்சியாக நீ மாட்டிக்கிட்டு அவர் சோட இருக்க. ஸோ நல்லது 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துருவோம், யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், வா பார்த்துக்கலான்னு இருக்க. கண்டிப்பாக உன்னை நான் கொல்ல போகிறேன் ஈக்விங் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஈஃபெங் பார்க்க சொல்லிட்டு இந்த இடத்துல தாத்தா வந்து இந்த இடத்துல இந்த இவங்க கூட வந்து சண்டை போடுவாங்க ஈக்விங்க கூட சண்டை போட்டுருக்காங்க. அவ்வளோ நீடில் சொல்லிட்டு தாத்தாலையும் தப்பிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ 2 பேருமே ஒரு லெவலுக்கு பவர் லெவலில் வந்து சேமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் சொல்லிருக்காங்க பரவாயில்ல கடைசியாக இருக்கிற ஒரு 100 வருஷத்தில் நீ கொஞ்சம் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் இதெல்லாம் என்ன தொக்க பேத்தாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை கொல்ல போகிறேன்ட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாத்தாவோட நெஞ்சில் அட்டாக் அடிக்க அந்த இடத்துல பயங்கரமாக டேமேஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ். டேமேஜ் பார்த்தீங்கன்னா அப்பா நான் வந்து ஹெல்ப்புக்கு வரணுமான்னு கேட்க வாயா மூடுறா மயிர வேலையை நீ பாடுறா, நீ அங்கே சண்டை போடுறா, இது ஏன் பிஸ்னஸ், நீ இதில் தலைகளாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பிளாக் எழுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து தாத்தா சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து திரும்ப ஒரு சான்ஸ் நினச்சிருக்கு, என்ன நடந்தாலும் நான் இங்கேயே கண்டிப்பாக கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து நான் தான் பார்க்க போகிறேன். 2 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் வந்து உயிரோட போக முடியும். ஸோ என் சிறப்பான வந்து டம் கார்டு யூஸ் பண்ணுறாரு அவ்வளோ பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல கொட்டூரமாக பிளாஸ்ட் அடிக்க. ஸோ இந்த பிளாஸ்ட் பில்லர் மாதிரி வந்து வெளியே இருக்குது. இதை பார்த்தோன்னே இதில் வர நீ ஃபெமிலியராக இருக்கேன் ஹீரோ பற்றி யோசிக்க யாராக இருக்கும் அதுன்ட்டு. ஸோ சேவர் உடனே அங்கே போடான்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் 2 பேர் ஃபைட் பண்ணிருக்கு. திடீர்னு எக்கச்சக்க த்ரெட்ஸ் வச்சு பார்த்தா தாத்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டி போட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து தாத்தா லியான் அப்படின்னு ஹீரோக்கு சரியான ஷாக். இவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல சேவர் சீக்கிரமாக போடான்னு இருக்கேன். இந்த இடத்துல அவ்வளோ அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு பவர் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல எக்கச்சக்க தண்டரை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ 1000 நீடில்ஸ் அட்டாக் வந்துருக்கு. தாத்தா போட்ட ஒரு ஸ்லாஷ் எடுக்க அந்த ஸ்லாஷ் இப்போ மேலே வந்து ஸோ தாத்தா மாடிலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறங்கி அதில் பெரிய பிளாஸ்ட் அந்த ஜட்டுமே கத்தி கலங்கி போன மாதிரி அந்த இதில் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஸோ எப்படி இதுக்கு பாசிபிள் அவன் எப்படி அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த இடத்த உடச்சிட்டு அவளுக்கு சரியான டேமேஜ், இந்த பக்கம் தாத்தாக்கு சரியான டேமேஜ். ஸோ ஹீரோவில் வந்து ஸ்டாப்ல வந்து போட்டே வந்துருக்கான். இந்த பக்கம் வந்து அப்பா அப்படின்ற மாதிரி ஈஃபங்க இந்த பக்கம் கத்திட்டு வந்துருக்கான். அந்த இடத்துல ஸோ வந்து ஹீரோ பொட்டுனே வந்து தாத்தா இல்லையா அப்படின்னு கத்திட்டு போய் தாத்தா வந்து பிடிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா காட்டுறாங்க
ஏதோ தாத்தா மயக்கம் போகிற நிலமையில் இருக்கேன். ஸோ தாத்தா எந்திரிங்க தாத்தா, தயவு செஞ்சு எந்திரிங்க, கண்ணை முடிச்சு பாருங்க, என்ன நான் வந்திருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பான்னு இதில் கூப்பிட்டுக்கிறப்ப அந்த இடத்துல. ஆனால் தாத்தா இருந்தாலும் கொஞ்சமே வந்து இதுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி மயக்கம் இருக்கு. ஸோ வந்து நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடு சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா நான் வந்துட்டு நீ கவலைப்படாது, நான் வந்து மேக்கமலைக்கு போயிடல தாத்தா அப்படின்னு சின்ன சின்ன எனக்கு கல்டிவேஷன் கற்றுக் கொடுக்கன்ற சின்ன வயசுல வந்து கேட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உன் தாத்தா வந்து மெமரி வருது. ஸோ சின்ன பையனா அந்த நீ ரொம்பவுமே பெரியவனா வளர்ந்துட்டா அப்படின்னு இருந்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன மெமரிஸ் இந்த இடத்துல வந்து 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. குழந்தைரமாக பிறந்தாலாம் மந்திர மாட்டேன் தாத்தா இந்த இடத்துல. இதில் ஹீரோ சொல்லுவான், தாத்தா நீங்கள் கல்டிவேஷன் கற்றுக் கொடுத்தீங்களா, ஸோ நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் நான் வந்து இந்த ஸ்டேஜ் இதை வந்து எக்ஸ்டர்னல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி முறையாக நான் ஒரு ஆள் இந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணிருக்கேன் தாத்தா, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டால் ஒரு ரொம்ப சரியான சொன்னது. ஐயோ நீ எனக்கு ஒரு மகன் மாதிரிடா அப்படின்றதுல அவரும் அந்த இடத்துல இறந்து போயிடாரு. இதை பார்த்த ஹீரோவும் தாத்தான்ற மாதிரி சொல்கிற ஒன்று இந்த இடத்துல வந்து தாத்தான்ற மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஈவை சொல்லிருப்பான். ஸோ அந்த கிழவனை 1000 துண்டா வெட்டி போனடா, எங்கள் அப்பாவுக்கு இவன் அப்படி பண்ணதுக்கு அவனை கண்டிப்பான கோல்டில் போகிறான் எல்லாவோட கோல்டுன்னு சொல்லிருக்கோம். ஸோ ஒரு கட்டத்தில் டென்ஷனாக ஹீரோவை பார்த்தீங்கன்னா இம்பீரியல் டிராகன் ஆர்மியை பார்த்தீங்கன்னா அவனை பார்க்க போட்டு போட ஆரம்பிச்சான். அவனோட டிராகனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வர வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஈஃப் எங்கே ஒரே ஒன் ஸ்டிங் அட்டாகில் பார்த்தீங்கன்னா அவன் கழுத்து அதே இடத்துல வெட்டி போட்டோம். வந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு இருக்க தாத்தாவோட சின்ன சின்ன மெம்பர்ஸ் எல்லாமே ஹீரோட பண்டிகள் ஓடி இருக்கு. தலைவாதெல்லாம் வந்து சைடில் யோசிச்சுட்டு பார்த்து இவருக்கு எல்லாருமே கொண்டுருவான் வெளியே கொண்டுகிட்டு இருக்கா. சைடு கூட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மெமரிஸ் தாத்தா வந்து சேபுறது கிஃப்ட் பண்ணது எல்லா மெமரிஸும் இருக்கு. ஒரு கிட்டத்தில் தாத்தா தூக்கிட்டு அவனும் போயிட்டுருக்கான். யாரும் தாத்தாவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூனரில் கொடுக்கணும்னு ஹீரோவும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற எல்லாரும் கொண்டு அந்த இடத்துல கூச்சி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தாத்தா அப்படின்னு ஹீரோத்தில் போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல மேகமலையை பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து தாத்தாக்கான நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாமே இந்த இடத்துல கொஞ்சம் முடிய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஹீரோ வந்து அதில் வந்து கடவுள் மூடி இருப்பான். அந்த இடத்துல ஹீரோ மட்டும்தான் வந்து தனிமையாக வந்து இருக்கா அந்த இடத்துல. அவனும் ஃபீல் பண்ணிருக்கான். வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வர ஐயோ இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஐயோ வந்து சொல்லுவான். ஸோ இல்லைப்பா நான் யார்ட்டையுமே வந்து பேசுறதுனால என்ன தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இருந்தாலும் அவங்க அப்பாவோட பேசின ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் தாத்தாவோட இறப்பு வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து கிளம்பிட. ஸோ இப்படியே வந்து காலங்களை கொஞ்சமாக புதுசாக ஹீரோ இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி காட்டுற மாதிரி காட்டுறான். ஸோ இந்த சீனை இதோட கண்மை நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ரூம். ஸோ வந்து ஈஸ்ட் கார்டனோட ட்ரெஷரி ரூமில் இன்னும் ஒரு டிரான்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து காட்டுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 வீக்ஸ் ஆச்சு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது. இப்போவுமே வந்து ரொம்ப ஒரு 10 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு பேசினாலே அப்படியே தொண்டை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இனிமேல் கொஞ்சம் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ சீரியஸாக வந்து இப்போ எதனால் இந்த மாதிரி ஆகுது, இந்த கிளைமேட்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் இப்படி வருது. தயவு செஞ்சு என்னோட இது என்னென்னா ஸோ ஹாட் வாட்டர் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி குடிங்க. உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். இல்லைனா என்ன மாதிரி கஷ்டப்படுங்க. 2 வாரம் வந்து இந்த மாதிரி ஆச்சு. ஒரே ஒரு சின்ன வந்து பிரச்சனை த்ரோட் பண்ணதுனால 2 வாரமாக நம்ம இந்த என்மி கன்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எதுவும் இது பண்ண போகிறேன்னு சொல்லலை. அப்படி சொன்னாலே நமக்கு நடக்க மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ, பை பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பை 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 பை.